இங்க ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவர்கிட்ட நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றா. இவரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா அவளை ஹக் பண்றாரு. அவகிட்ட ரொம்ப பாசமாவும் பேசுறாரு. அப்ப அந்த வீட்டு வேலை செய்யறவங்க கண்ணாடியில அந்த பொண்ணுக்கு தெரியாம அவங்க உண்மையா பிரெக்னெண்டா இல்லன்னு எழுதி காமிக்கிறா. அதை அவர் படிச்சுட்டு அது அவருக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காம அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நல்ல விதமா பேசுறாரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருந்து போனதும் அந்த வீட்டு வேலை செய்யற பொண்ணு கிட்ட இங்க என்ன நடக்குது, எதுக்காக இப்படி சொல்றேன்னு கேக்குறாரு. அந்த வேலை செய்யற பொண்ணு அவர்கிட்ட உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் உண்மையா பிரெக்னெண்டா இல்ல, அவங்க வயிற்றுக்குள்ள துணியை தான் வச்சிருக்காங்க, அதை நான் பார்த்தேன்னு சொல்றா. இவர் அதை நம்பாம நீ சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறாரு. இவ உடனே அவர்கிட்ட உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அவங்க உண்மையா பிரெக்னெண்டா இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன், என்ன நம்புங்கன்னு சொல்றா. இவர் உடனே அவகிட்ட எதுக்காக என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இதெல்லாம் பண்ணணும்னு கேக்குறாரு. அவளும் அவர்கிட்ட அவங்க உங்களை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போன உடனே உங்களோட சொத்து எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கலாம் தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றா. அப்ப கரெக்டா அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் அங்க வரா. அவ கையில ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து நம்ம குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு காட்டுறா. இவர் அதை பார்த்த உடனே அவரோட லவ்வரை தான் இவர் நம்புறாரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க இருந்து போன உடனே அவர் அந்த வேலை செய்யற பொண்ணு கிட்ட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு நீ என்ன சொல்ற, இது கூடவா பொய்ன்னு சொல்றேன்னு கேக்குறாரு. அவளும் ஆமா இது எல்லாமே பொய் தான், அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்க, நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க யார்கிட்டயும் ஏமாறத நான் பார்க்க விரும்பலன்னு சொல்றா. ஆனா அவர் அந்த வேலை செய்யற பொண்ணு சொல்றத நம்பாம இதுக்கு மேல தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசாத, இனிமேல் நீ இந்த மாதிரி பேசினீன்னா நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் ஜூஸ் குடுக்கறதுக்காக வரா. அவ அந்த ஜூஸ்குள்ள இருந்த 2 ஐஸ் கட்டியை எடுத்து அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட ட்ரெஸ்குள்ள போடுறா. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் உடனே ஐயோ ட்ரெஸ்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறா. ட்ரெஸ் ரிமூவ் பண்ண உடனே தான் தெரியுது அவ பிரெக்னெண்டாவே இல்ல, அவ வயித்துல ஏதோ தலகாணி மாதிரி கட்டி வச்சிருக்கா. அதை அவர் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அவர் அந்த வீட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு.